அமெரிக்க கப்பலை தாக்கிய ஐஆர்ஜிசி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஓமன் கடற்கரை கப்பால் பதற்றம். முற்றிலுமாக அளிக்கப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைமை மொஸ்தபா கமேனி இறந்திருக்கலாம். மீண்டும் ட்ரம்பின் அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து 80 விமானங்களுடன் புறப்பட்ட பாரிய கப்பல். மத்திய கிழக்கில் பதற்றம். வளைகுடா பகுதி முழுவதும் உச்சகட்ட பதற்றம். குவைத் விமான நிலையத்தில் அடுத்தடுத்து ரோன் தாக்குதல். தேல் மீது ஏவுகணையை ஏவிய ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு. சூடுபிடிக்கும் மத்திய கிழக்கு போர். ஜெலன்ஸ்கிக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரான். ரோன் எதிர்ப்பு களஞ்சியம் தாக்கி அழிப்பு. ஹெஸ்புல்லாவின் முக்கிய 2 புள்ளிகளை சாய்த்தது ஸ்டேல். அமெரிக்க விமானப்படை தளத்தை சிதைத்த ஈரான். படைவீரர்களுக்கு நேர்ந்துள்ள கதி. தாய்லாந்து எண்ணெய் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீர்நிலையில் அனுமதி. ஈரானின் புஷகர் அணுமின் நிலையம் மீது 3வது முறையாக தாக்குதல். அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி செல்கிறது. USS ஜார்ஜ் H.W. புஷ் எனப்படும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் 80க்கும் மேற்பட்ட விமானங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய மிதக்கும் விமான தளமாகும். இது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் நோக்கி அனுப்பப்பட உள்ளதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மிகப்பெரிய கப்பலும் அதன் தாக்குதல் குழுவும் இந்த மாத தொடக்கத்தில் முன் பணி நியமன பயிற்சியை முடித்துள்ளது. தற்போது இது ஈரான் தொடர்பான அமெரிக்க நடவடிக்கைகளில் இணைக்கப்படலாம் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வழிகாட்டி ஏவுகணை அழிப்பு மற்றும் கப்பல்களான US டொனால்ட் ஹுக் மற்றும் US மேசன் ஆகிய 2ம் இந்த வாரம் அமெரிக்காவை விட்டு புறப்பட்டு ஈரானை சார்ந்த அமெரிக்க நடவடிக்கைகளில் இணைவதற்காக பயணமாகியுள்ளன. இத்துடன் USS ரோஸ் எனப்படும் மற்றொரு கப்பலும் இந்த வாரம் அமெரிக்காவிலிருந்து விட்டு புறப்பட்டுள்ளதுடன் அது செல்லும் இலக்கு இதுவரை வெளியிடப்படவில்லை. இஸ்ரேல் மீது ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு முதன்முறையாக ஏவுகணை ஏவி போரில் இணைந்துள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததால் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து தாக்குதலை ஆரம்பித்தது. இதையடுத்து ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான போருக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு முதன்முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவி போரில் இணைந்துள்ளது. இஸ்ரேலின் டிமோனோ அணு ஆராய்ச்சி மையம் குறிவைக்கப்பட்டு ஹவுதி அமைப்பு அனுப்பிய பாலிஸ்டிக் ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஹெஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு பிரிவின் 2 மூத்த உறுப்பினர்களை வெள்ளிக்கிழமை அன்று கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. கொல்லப்பட்ட இருவரையும் அஜூப் குஸ்தைன் யாகூப் மற்றும் யாசர் முகமது முபாரக் என ராணுவம் அடையாளம் காட்டியுள்ளது. லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலில் யாகூப் கொல்லப்பட்டதாக டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. மேலும் தனது விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவுகள் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்துள்ளது. அத்தோடு ஆயுத கிடங்குகள், ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் உக்ரைனுக்கு சொந்தமான ட்ரோன் எதிர்ப்பு களஞ்சியத்தை தாக்கி அளித்ததாக ஈரான் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கீழ் செயல்படும் கதம் அல் அன்பியா தலைமையகம் இதனை அறிவித்துள்ளது. இதன்போது அமெரிக்க ராணுவ தளபதிகள் மற்றும் படையினர் தங்கியிருந்த இடங்கள் இலக்காக எடுக்கப்பட்ட போது அமெரிக்க படைகளுக்கு உதவுவதற்கான உக்ரைன் சார்பில் துபாயில் அமைக்கப்பட்டிருந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு களஞ்சியம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடந்த நாளிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தின் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தனது விஜயத்தின் போது உக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் இந்த அறிவிப்பு மற்றும் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலையை மேலும் பதற்றமடைய செய்யக்கூடியதாக கருதப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் சில வாரங்களுக்குள் நிறைவடையும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக தரைவழி ஆக்கிரமிப்பின்றி அனைத்து இலக்குகளையும் அடைய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் G7 பிரதிநிதிகள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது மார்க்கோ ரூபியோ இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் பல மாதங்கள் நீடிக்காது என்றும் சில வாரங்களுக்குள்ளேயே தகுந்த முறையில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக ரூபியோ மேலும் தெரிவித்தார். இதேவேளை போர் முடிவுக்கு வந்த பின்னரும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக இடம்பெறும் கப்பல் போக்குவரத்து, ஈரான் கட்டணங்களை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து G7 பிரதிநிதிகள் அவருடன் கலந்துரையாடியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக வர்த்தக நன்மைகளை பெறும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் சுதந்திரமான போக்குவரத்து பாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது அடுத்தடுத்து நடாத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் அங்கிருந்த ரேடார் அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. முக்கிய உட்கட்டமைப்புகள் சேதமடைந்த போதிலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதை சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல்கள் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை அதிகாலையில் குவைத் சர்வதேச விமான நிலையம் பல ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளானதாகவும் அதன் ரேடர் அமைப்புக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டதாகவும் அவசர கால குழுக்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்ததாகவும் அந்நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. வளைகுடா பகுதி முழுவதும் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் குவைத்தின் முதன்மை விமான போக்குவரத்து மையத்தின் மீதான இந்த தாக்குதல் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. ஓமான் கடற்கரைக்கு அப்பால் அமெரிக்க கப்பலை தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. IRGCயின் ஹட்டம் அல் அனிபியா ஹெட்குவார்ட்டர்ஸ் தலைமையகத்தின் ஒரு செய்தியாளர் ஓமான் நாட்டின் சலா துறைமுகத்திலிருந்து கணிசமான தூரத்தில் அமெரிக்க ராணுவ ஆதரவு கப்பலை ஈரான் படைகள் இலக்கு வைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பகுதியளவில் அங்கீகரிக்கப்பட்ட டனிசும் நியூஸ் ஏஜென்சி செய்தியாளர் வெளியிட்ட அறிக்கையில் முன்னதாக அறிவித்தபடி சகோதர மற்றும் நட்பு நாடான ஓமானின் தேசிய இறையாண்மையை ஈரான் இஸ்லாமிய குடியரசு மதிக்கிறது என கூறப்பட்டது. இதேவேளை USS ஜார்ஜ் SW புஷ் எனப்படும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் 80க்கும் மேற்பட்ட விமானங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல் ஒன்று மத்திய கிழக்கை நோக்கிச் செல்கிறது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் 3வது முறையாக தாக்கப்பட்டதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட மதிப்பீட்டின்படி இந்த தாக்குதலால் எந்த உயிரிழப்போ அல்லது பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் எந்தவொரு தொழில்நுட்ப இடையூறுகளும் பதிவாகவில்லை என அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த மின் நிலையம் தற்போது செயல்பாட்டில் உள்ளது மற்றும் கணிசமான அளவு கதிரியக்க பொருட்களை கொண்டுள்ளது எனவும் AEOI சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையத்துக்கு ஏற்படும் எந்தவொரு சேதமும் பிராந்தியத்துக்கு ஈடு செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு கடுமையான அணு விபத்துக்கு வழிவகுக்கும் என ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதாக அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. இதேவேளை மார்ச் மாதம் 17 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் அதே அணுமின் நிலையம் தாக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த சம்பவங்களில் எந்த உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை என அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடாத்திய தாக்குதலில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு காயமடைந்தவர்களில் குறைந்தது 2 உயிருக்கு ஆபத்தில்லாத சிதறல் காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் படை வீரர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிற நிலையில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதேவேளை அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து எண்ணெய் கப்பல்கள் கோர்முஸ் நீர்மை ஊடாக பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஈரான் அரசாங்கத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சாரன் பிர்குல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணெயை தாய்லாந்து பெரிதும் நம்பியுள்ள நிலையில் ஈரானுடன் எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கையானது தாய்லாந்தின் எரிசக்தி விநியோகம் தொடர்பான கவலைகளை தணிக்கும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் மார்ச் மாத தொடக்கத்தில் காணப்பட்டதை போன்ற இடையூறுகள் மீண்டும் ஏற்படாது என்ற அதிக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின்படி கோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 80% அதிகமானவை ஆசியாவுக்கு செல்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்கிழக்கு ஆசியாவின் பெரும் பகுதி எரிபொருள் விநியோக பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தாய்லாந்தில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் அடிக்கடி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் ஹோர்முஸ் நீர்நிலையில் பயணித்த தாய்லாந்து கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் ஒன்று இனம் தெரியாத ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த சம்பவத்தின் போது கப்பலில் இருந்த ஊழியர் ஓமான் கடற்படையினரால் மீட்கப்பட்ட போதிலும் 3 ஊழியர்கள் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட தலைமை முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் நாட்டில் இனி செயல்படும் உச்ச தலைவர் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உயர் தலைவர் அலி கமேனி பிப்ரவரி 28 ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அவரது மகன் முஸ்தபா கமேனி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. ஆனால் அதனைத் தொடர்ந்து அவர் பொதுவெளியில் எங்கும் தோன்றவில்லை. அவரின் அறிக்கைகள் மட்டுமே வெளியாகிறது. இந்த நிலையில் ஈரானின் முழு உயர் தலைவர் குழுவும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டுக்கு தற்போது இயங்கும் தலைமை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முஸ்தபா கமேனி இருந்தால் இறந்திருக்கலாம் அல்லது மிகவும் காயமடைந்த நிலையில் இருக்கலாம், ஏனெனில் யாரும் அவரை காணவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மியாமியில் நடைபெற்ற
ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் பிரியோரிட்டி சமிட் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளால் ஈரானின் தலைமை மற்றும் இராணுவ சக்தி அளிக்கப்பட்டு நாட்டின் உயர் அதிகாரம் செயலிழந்த நிலையில் இருக்கிறது என கூறினார். ஈரானின் கடற்படை அழிந்துவிட்டது, அது வளைகுடாவில் முழுமையாக மூழ்கியுள்ளது. அவர்களின் வான்படை முழுமையாக முடிந்தது. எதிரி வான்படை மற்றும் தொடர்பு அமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டு முடிந்துவிட்டன. ஈரானின் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழிற்சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. அவர்களது பாதுகாப்பு தொழில்துறை முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என தெரிவித்தார். பிப்ரவரி 28 தாக்குதலில் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் முஸ்தபா கமேனி புதிய உயர் தலைவர் என நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொதுமக்கள் முன்னிலையில் காணப்படவில்லை. அமெரிக்க அதிகாரிகள் அவர் போர் போது காயமடைந்ததாக கூறுகின்றனர். ஈரானின் காவல் படை மற்றும் பிற இராணுவ வழக்குகள் தற்போது மைய கட்டுப்பாடு செயல்படுவதாக தெரிகிறது. முஸ்தபா கமேனியின் உடல்நிலை குறித்து ட்ரம்ப் நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தியிருந்தார். மார்ச் 16 அவர் புதிய தலைவரின் உயிர் இருப்பது உறுதியா இல்லையா என விமான தாக்குதலில் காயமடைந்ததாக கூறிய தகவல்களை பற்றி சொல்லியுள்ளார். மார்ச் 16 வான்வழி தாக்குதலில் அவர் காயமடைந்ததாக வந்த செய்திகளை தொடர்ந்து ஈரானின் புதிய தலைவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என அவர் கூறியுள்ளார்.